என்ன விமலா அக்கா, எங்க போயிட்டு இருக்கீங்க அவசரமா? நம்ம பொட்டம்மா அக்காவ உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்களாம். அதான் பார்க்க போயிட்டு இருக்கேன். அப்படியா அக்கா? நானும் அவங்கள பார்க்க போகலாம் நினைச்சிட்டு இருந்தேன். வாங்க அக்கா, சேர்ந்தே போலாம். என்னக்கா, ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போகும்போது எதுவும் வாங்கிட்டு போகலையா? நல்ல வேளை ஞாபகப்படுத்தின ஜெசி. வா, ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம். அண்ணே, ஒரு பாட்டில் ஹார்லிக்ஸ், 1 கிலோ ஆப்பிள், 1 கிலோ மாதுளை எனக்கு பார்சல் பண்ணுங்க. சரிம்மா, இதோ ஒரு நிமிஷம். ஏய் ஜெசி, நீ எதுவும் வாங்கலையா? எதுக்குக்கா இதெல்லாம் வாங்கிக்கிட்டு? உடம்பு சரியில்லாதவங்க இதெல்லாம் சாப்பிட வர்றாங்க. நம்ம காசு தான் வேஸ்ட். ம், கஞ்சத்தனம் பிடிச்சவ. இவ யாருக்கு பணம் செலவழிப்பா? ஓ அப்படியாம்மா, சரிம்மா சரிம்மா. இந்தாங்கம்மா, நீங்க கேட்டதெல்லாம் இந்த பேக்ல ரெடியா இருக்கு. 700 ரூபாய் கொடுங்க. ஓகேண்ணே, உங்களுக்கு ஜிபே பண்ணிட்டேன். சரிம்மா. விமலா அக்கா, பைய தரீங்களா? ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நான் தூக்கிட்டு வர்றேன். வெயிட்டா இருக்க போகுது உங்களுக்கு. அதெல்லாம் பரவாயில்ல ஜெசி, நானே கொண்டு வரேன். அடச்சே, பைய கொண்டு போய் நம்ம வாங்கிட்டு வர்றது மாதிரி சீன போன்னு பார்த்தா இந்த விமலாக்க தரமாட்டேங்கிறாங்களே. என்ன பண்றது? என்னம்மா, என்ன பாக்குறதுக்கு இவ்வளோ சாதனம் பை நிறைய வாங்கிட்டு வந்துறீங்க? இதெல்லாம் எனக்கு வேண்டாமா, உங்க அன்பே எனக்கு போதும். என்ன பொட்டம்மா அக்கா வேண்டான்னு சொல்றீங்க? நாங்க 2 பேரும் எவ்வளவோ அலைஞ்சு காசு கொடுத்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம் தெரியுமா? என்ன, காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோமா? ஏண்டி, காசு கொடுக்கறதுனா பேரு வாங்குறது நீயா? வர்ற வழியில நீ பேக்க தூக்கிட்டு வரவான்னு கேட்கும்போதே உன் மேல டவுட் ஆயிருக்கணும். வாயால வடை சுட்டு ஃப்ரீயா பேரு வாங்கிட்டியேடி.